சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சுமார் மத்திய அரசு வழங்கிய 6000 கோடி மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறார்கள் என்றும் வெள்ளை அறிக்கை கேட்டு தற்பொழுது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவதற்கு முன்பாக நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார் என்றும் 6000 கோடி மத்திய அரசு வழங்கிய பணம் யாருடைய சொத்தாக தற்பொழுது மாறியுள்ளது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அனைத்தையும் ஆதாரத்துடன் வெளியிடுவேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிராமங்களில் சாலை அமைத்திடுவதற்குத்தான் மத்திய அரசிடம் இருந்து நிதியாக பெற்றார். ஆனால் சுமார் 5886 கோடி நிதியே பெற்றிருந்த ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களிலும் கிராமங்களில் உள்ள சாலைகள் அமைக்கப்படவில்லை என்றும், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மத்திய அரசு திட்டத்தின் பெயரை மட்டும் மாற்றி முதல்வர் கிராம சாலைகள் திட்டம் என்று வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுள்ளார்கள் திமுகவின் தலைமை. மத்திய அரசு வழங்கிய பணம் எங்கே, எந்த அமைச்சர் அதை குடும்ப சொத்தாக மாற்றியுள்ளார் என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் 10 நாளில் வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிடவில்லை என்றால் நிச்சயம் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது, நீதிமன்றத்தில் விசாரணைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். பல மத்திய அரசு வழங்கிய பல கோடிகள் இன்று வரை கணக்கு காட்டப்படாமலும், கிராமங்களில் போதிய அளவு வசதிகள் இல்லாமலும், குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் அனைத்துமே பாதிக்கப்பட்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மத்திய அரசு அதற்கான பணங்களை வழங்கிவிட்டது என்பதற்கான ஆவணங்களையும் அண்ணாமலை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். திமுகவின் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு விடியல் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி அமைந்ததோ அன்றிலிருந்து மக்கள் எல்லோரும் இருட்டில்தான் இருக்கிறார்கள் என்பதையும் தற்பொழுது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் முதல்வருமான ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் துரோகம் செய்துவிட்டார்கள் என்றும், கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான மோசமான சூழலை ஏற்படுத்திவிட்டார்கள் என்றும் தற்பொழுது நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.